தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான சாதனை ஊக்கத்தொகை வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் நற்பணியினை கருத்தில் கொண்டும் உற்பத்தி திறன் அதிகரிப்பு மற்றும் தொழில் அமைதி ஆகியவற்றில் ஊழியர்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையிலும் அரசு போக்குவரத்து கழகங்களின் ஊழியர்களுக்கு குறிப்பிட்டதொரு தொகையை சாதனை ஊக்கத்தொகையாக வழங்கப்படுவது வழக்கம். மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டதை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருப்பதை அறிந்து மகிழ்கிறேன். அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்களின் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரமாக இதை எண்ணி பாராட்டுகிறேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தொடர்பான ஆதாரங்களை சபாநாயகரிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியுள்ளார். பொள்ளாச்சி விவகாரத்தில் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சவால் விடுத்திருந்தார். பொள்ளாச்சி வழக்கில் 12 நாட்கள் கழித்து தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது என்று முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருந்தார். பொள்ளாச்சி சம்பவத்தில் புகார் அளிக்கப்பட்ட 24 மணி நேரத்தில் 3 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருந்தனர் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி பாடுபடும் என்று அக்கட்சி தலைவர் வேல்முருகன் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு போற்றுதலுக்குரிய வகையில் செயல்பட்டு வருகிறது. திமுகவுக்கு மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கு இருக்கிறது என்பதை எவராலும் மறுக்க முடியாது என்றும், ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளர் சந்திரகுமார் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றும் வேல்முருகன் கூறியுள்ளார். பெரியார் குறித்து அவதூறாக பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தமிழகம் முழுவதும் 70 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடலூர், சேலம், மதுரை, தென்காசி, நெல்லை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திராவிடர் கழகம், திமுக, தபேதிக, திராவிடர் விடுதலை கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சீமான் மீது புகார் கொடுத்துள்ளன. மதுராந்தகத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனையை 2ஆம் நிலையில் இருந்து முதல் நிலைக்கு தரம் உயர்த்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மதுராந்தகம் அரசு மருத்துவமனை அருகில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னையில் இருந்து சிறப்பு பேருந்துகள் மூலம் நேற்று ஒரே நாளில் மட்டும் 1.5 லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகைக்கான விடுமுறை இன்று முதல் தொடங்குகிறது. பொங்கலுக்கு வரும் 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 6 நாட்கள் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை ஒட்டி பொங்கலை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு செல்வோருக்காக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் இருந்து சிறப்பு பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இதில் நேற்று மட்டும் தமிழகம் முழுவதும் சிறப்பு பேருந்துகள் மூலமாக 1.5 லட்சம் பேர் பயணித்துள்ளனர். தொடர்ந்து 3 நாட்கள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. திமுகவை கடுமையாக விமர்சித்து வரும் பாஜக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடலாமா அல்லது வேண்டாமா என்ற முடிவை எடுக்க முடியாமல் திணறி வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக டெல்லி மேலிடத்திடம் ஆலோசனை கேட்டு செயல்பட முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி துவங்கி ஓராண்டு நெருங்கும் நிலையில் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் சென்னை பனையூரில் உள்ள அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கின் விசாரணையில் இருந்து விலகுவதாக நீதிபதி KV விஸ்வநாதன் அறிவித்ததை அடுத்து இந்த வழக்கு வேறு அமர்வில் பட்டியலிடப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தான் வழக்கறிஞராக இருந்தபோது இந்த வழக்கில் தொடர்புடைய சிலருக்காக ஆஜராகியுள்ளதாகவும், அதனால் இந்த வழக்கை ஒரு நீதிபதியாக இருந்து விசாரணை நடத்துவது சரியாக இருக்காது. எனவே இந்த வழக்கு வேறு நீதிபதிகள் அடங்கிய மற்றொரு அமர்வில் பட்டியலிடப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். இதையடுத்து வழக்கின் விசாரணை வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக ஆளுநர் RN ரவியின் செயல்பாடுகள் அரசியல் சாசனத்திற்கு எதிராக உள்ளதால் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
தமிழக ஆளுநராக RN ரவி அவர்கள் பொறுப்பேற்றதில் இருந்து மாநில அரசுக்கும் அவருக்கும் மோதல் போக்கு நீடித்து வருகிறது. தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு உரிய நேரத்தில் ஒப்புதல் அளிக்காமல் இருந்த விவகாரத்தில் கூட ஆளுநருக்கு எதிராக மாநில அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. பட்டமளிப்பு விழா துவங்கி அரசியல் நிகழ்வுகள் வரை இந்த மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் ஆளுநருக்கு எதிராக வழக்கறிஞர் ஜெய்சுகின் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்துள்ளார். தற்போது நடந்து வரும் சட்டசபை நிகழ்வுகளின் துவக்கத்தில் ஆளுநர் தன் உரையை படிக்காமலேயே வெளியேறினார். இந்த விவகாரத்தை மையப்படுத்தி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பிரதமர் மோடி அடுத்த மாதம் பிரான்ஸ் நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். அடுத்த மாதம் 11ஆம் தேதி பிரான்ஸ் செல்லும் பிரதமர் மோடி பாரிஸில் நடைபெறவுள்ள செயற்கை நுண்ணறிவு மாநாட்டிலும் பங்கேற்கிறார். இந்த பயணத்தின் போது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை பிரதமர் மோடி சந்திக்கிறார். இந்த சந்திப்பின் போது இருநாட்டு உறவு உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.